தொடர்ந்து நம்முடைய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சதீஷ்மணி. சதீஷ்மணி, வணக்கம். ஒரு மாநில முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு பதற்றமான சூழல் அங்கு நிலவு கொண்டிருக்கிறது. என்னென்ன நெறிமுறைகள் வழக்கமாக இதில் பின்பற்றப்படும்? தற்பொழுது அடுத்து என்ன சதீஷ்மணி எதிர்பார்க்கலாம்? அதாவது நிச்சயமாக இதுல அமலாக்கத்துறை இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட அவங்களோட முதற்கட்ட விசாரணையில இதன் மூலமாக அரசுக்கு கிட்டத்தட்ட 2800 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டதாக தகவல் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில தான் நம்ம ஏற்கனவே டெல்லியினுடைய துணை முதலமைச்சர் சிசோடியா கைது செய்யப்பட்டார். மேலும் 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தற்போது டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டிருக்காங்க. அமலாக்கத்துறையால ஒருவர் கைது செய்யப்படுகிறார் என்பது சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டம் அப்படிங்கிற அதன் அடிப்படையில தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது அந்த வழக்கில் தொடரக்கூடிய டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கார். கைது செய்யப்பட்ட பின்பாக அவர்கள் பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் என்னவென்றால், முதலடியாக அவரிடம் முழுமையான விவரங்களை பெறுவார்கள். இந்த வழக்கு இந்த முறைகேடு தொடர்பாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என்பதை எழுத்துப்பூர்வமாக அவரிடம் பதிவு செய்வார்கள். இதற்கு முன்னுதாரணமாக ஏகப்பட்ட வழக்குகள் அமலாக்கத்துறையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எழுத்துப்பூர்வமாக அவரிடம் என்னென்ன கேள்விகள் கேட்டு அதற்கான பதில்களை பதிவு செய்து இந்த கொள்கை முடிவெடுத்ததில் எந்த அளவுக்கு பங்கு இருக்கிறது, இதில் அவருடைய முதலமைச்சராக அவரின் பங்கு என்ன உள்ளிட்ட விவரங்களை முழுமையாக பதிவு செய்து அவரிடம் கையெழுத்து பெறுவார்கள். அதன் பின்பாக அவருடைய குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவிக்கப்படும். இது போன்ற மதுபான கொள்கை முறைகேடு வழக்குல உங்களுடைய கணவரோ அல்லது தந்தையோ கைது செய்யப்பட்டிருக்காரு என்று அவருடைய உறவினரிடம் தெரிவிப்பார்கள். அடுத்த கட்டமாக மருத்துவ பரிசோதனைக்கு எடுத்து செல்வார்கள். அவர் இந்த வழக்குல கைது செய்யப்படுவதற்கு சரியான உடல் நலத்தோட தான் இருக்கிறார் என்பதற்காக அந்த ஒரு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும். அதற்காக தான் தற்போது எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில அவருக்கு சோதனை நடக்கிறதுக்காக அதிகாரிகள் கூட்டி சென்றிருக்கிறார்கள். இதன் பின்பாக அவர் சிறையில் அடைப்பதற்கான தகுதியான உடல்நலத்துடன் இருக்கிறார் என்ற பட்சத்துல அது கூட தொடர்பான அறிக்கைகளை நீதிபதி முன்பாக தாக்கல் செய்வார்கள். அதனை பார்த்து இந்த வழக்கினுடைய வீரியம், தன்மை முதலியவற்றை கருத்தில் கொண்டு நீதிபதி இந்த வழக்குல அடுத்த கட்டமா அவர் சிறையில் அடைக்கவோ அல்லது இது கூடுதல் விசாரணை தேவைப்படும். எனவே போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கவோ நீதிபதி கொடுக்கின்ற அந்த முடிவை பொறுத்து அது மாறுபடும். முன்னதாக இந்த வழக்கானது எப்போ பதியப்பட்டதுன்னா 2021 அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு புதிய மதுபான கொள்கை அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. அதாவது மதுவை விற்கிறது, விநியோகம், அதே போல விற்பனை உள்ளிட்டவற்றை புதிய மதுபான கொள்கை அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. இது ஏன் அறிமுகப்படுத்தினாங்கன்னா, கள்ள சந்தையில மது விற்கப்படுவதை தடுக்கணும், அதே போல அரசுக்கு அதிகமான லாபம் வரணும் அப்படின்னு தான் இந்த மதுபான கொள்கையை கொண்டு வந்தாங்க. 2021 நவம்பர் மாசம் கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக கிட்டத்தட்ட அதுவரை அரசு நடத்திட்டு இருந்த அந்த விற்பனையானது தனியார் வசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதன் மூலமாக அந்த புதிய மதுபான கொள்கை மூலமாக கிட்டத்தட்ட 800 தனியார் அந்த மதுபான உரிமையாளருக்கு அந்த உரிமம் கொடுக்கப்பட்டது. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 27% அரசுக்கு வருவாய் அதிகரித்திருப்பதாகவும் அந்த காலகட்டத்தில் அந்த ஆம் ஆத்மி அரசு சார்பில் நடத்தக்கூடிய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2022 ஜூலைல தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளின் ஒரு ஆரம்ப புள்ளின்னு சொல்லலாம். ஏன்னா அப்போதைய அங்க இருந்த தலைமைச் செயலாளர் இது விஷயமாக நரேஷ்குமார் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. தலைமைச் செயலாளர், டெல்லியினுடைய தலைமைச் செயலாளர், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த புதிய மதுபான கொள்கையில விற்பனையாளர்களுக்கு தேவையற்ற சலுகை வழங்கி இருக்கிறதாகவும், கிட்டத்தட்ட கோவிட் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 144 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. அந்த அறிக்கை தான் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை தொடர்ச்சியாக அப்போ அந்த டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு தான் உத்தரவிடுறாரு. அதனை தொடர்ந்துதான் கிட்டத்தட்ட இந்த புதிய மதுபான கொள்கையானது உடனடியாக திரும்ப பெறப்பட்டது. இதனால கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட கடைகளை தனியார் மதுபான கடைகள் திறந்து வச்சிருந்தாங்க. அவை அனைத்துமே மூடப்பட்டது. அதன் பின்பாக தான் இந்த வழக்கை சிபிஐ எடுத்தது பின்னாடிதான் 2022 ஆகஸ்ட் மாசம் தான் இந்த வழக்கை சிபிஐ எடுக்கிறாங்க. அதனை தொடர்ந்துதான் இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்திய போது துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா அவரோட கைது செய்தாங்க. மேலும் அது இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாகவும், இந்த ஒரு தனியார் நிறுவனம் இதுல மிகப்பெரிய பங்காற்றிருப்பதாகவும், அவங்க மூலமா ஆம் ஆத்மி கட்சிக்கு கிட்டத்தட்ட
100 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடிப்படையாக வைத்து, அதாவது சிபிஐ வந்து ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. அந்த வழக்கு பதிவு அடிப்படையாக கொண்டுதான் அமலாக்கத்துறை வந்து உள்ள வராங்க. அவங்க வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறதுனால அவங்க வந்து வழக்கு பதிவு பண்றாங்க. இந்த புதிய மதுபான கொள்கைக்காக ஒரு தனியார் நிறுவனம் வந்து 200 கோடி ரூபாய் வரை வந்து லஞ்சம் கொடுக்க முயன்றதாகவும் வந்து அவங்களோட விசாரணையில தெரிய வருது. அதனை தொடர்ந்துதான் வந்து அடுத்த கட்டமா வந்து அவங்க வழக்கு பதிவு செய்து சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி அவரை வந்து மனோஜ் சிசோடியாவை வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. அவருக்கு வந்து இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் என்ற வழக்கின் அடிப்படையில கைது செய்யப்பட்டதுனால தற்போது வரை வந்து அவர் ஜாமீன் பெற முடியாமல் சிறையில் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாக முன்னாள் ஆந்திர முதல்வரோட மகள் வந்து கவிதாவும் வந்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதனை தொடர்ச்சியாக தான் வந்து இந்த வழக்குல வந்து கிட்டத்தட்ட 14 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணாங்க. அதுல வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலும் உள்ள அடக்கம் என்பதனால கிட்டத்தட்ட அவருக்கு 8 முறைக்கு மேல வந்து சம்மன் அனுப்பிச்சாங்க. ஆனா வந்து சம்மனுக்கு வந்து விளக்கம் கொடுக்காத நிலையில நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்பட்டது. நீதிமன்றத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில இன்று வந்து தீவிர விசாரணை நடத்தியதுக்கு பின்பாக அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட பின்பாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் அந்த ப்ரொசீஜரும் நடந்துகிட்டு இருக்கு. இனி அடுத்த கட்டமாக அவர் உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது, அதற்கு அடுத்ததாக நீதிபதி என்ன உத்தரவு பிறப்பிக்க போகிறார் என்பதை பொறுத்து அடுத்த கட்ட தகவல்கள் வெளியே வரும். நன்றி சதீஷ்மணி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தின் முழு பின்னணி குறித்து செய்தியாளர் சதீஷ்மணி வழங்க நாம் கேட்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.